Hi students, welcome to TP Chennai. In the video, we will vocabulary some important words. Complement, complement. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கிறது. ஆனால் ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கிறது வந்து நம்ம ஹோமோனிம் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் எங்கே வித்தியாசம் இருக்குது? இ இங்கே வந்து ஐ. ஸோ என்ன மீனிங் இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கான்னே தெரியாது. நம்ம எப்போயுமே இந்த காம்ப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா a polite expression of praise or admiration. நம்ம சில பேர் வந்து பாராட்டுவோம்ல, நம்ம பாராட்டும்போது கூட எப்படி எழுதுவோம்னா வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அக்செப்ட் அவர் காம்ப்ளிமெண்ட்ஸ், வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி, விஷஸ் மாதிரி தான். அது ஒரு மீனிங். இது வந்து காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு நவுனு. யூஸ்வலாக வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் யூஸ் பண்ணுவோம் நம்ம. பொலைட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரைஸ் இல்லைன்னா அட்மிரேஷன். அதாவது நம்ம வியக்கிறோம் ஒரு விஷயத்தை, அதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். பொலைட்லி வேர்பாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் வந்து வேர்ட்ஸோடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேர்ட்ஸை வந்து மோர் தென் ஒன் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வேர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா, அது வந்து தமிழில் ஃபஸ்ட்டு இது வந்து நவுன் வந்து பாராட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் பாராட்டுறேன்னு சொல்கிறத அதை நம்ம வேர்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்ப்ளிமெண்ட்டுடைய மீனிங்கும் இதுவும் என்னென்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கு? இ, இங்கே வித்தியாசம் வந்து ஐ. ஸோ இந்த வேர்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத இந்த மீனிங் பார்த்தோன்னு சொல்கிறேன். டு மேக் சம்திங் எல்ஸ் சீம் பெட்டர் ஆர் மோர் அட்ராக்டிவ் when comparing with it. To make something else seem better or more attractive when comparing with it அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினேஷனால் நம்ம டக்குன்னு மீனிங்கை புரிஞ்சிக்க முடியாது. எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் க்ரீம் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் பெர்ஃபெக்ட்லி. ஸ்ட்ராபெரியை வந்து க்ரீமோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதாவது இப்போ நம்ம இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அது கூட சட்னி இல்லைன்னா சாம்பார் நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா, அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. அதாவது ஒன்று வந்து இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதை வந்து இன்னும் பெட்டர் ஆக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் என்னது இந்த காம்ப்ளிமெண்ட்டோடைய மீனிங். இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அதாவது கிராமர்லேயும் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். இது வந்து வேர்பு, கிராமரில் அதை நவுனாக யூஸ் பண்ணுறாங்க. மீனிங்கும் வேறு. என்ன மீனிங் அப்படின்னா, பார்ட் ஆஃப் அ கிளாஸ் தட் யூஸ்வலி ஃபாலோஸ் த வேர்ப் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆட்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதை விட பெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஹீ இஸ் பிஸி அப்படின்னு சொன்னால், அந்த பிஸின்ற வேர்டு தான் என்ன பண்ணுது, அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. வெறுமனே ஹீ இஸ்ன்னா மீனிங் கம்ப்ளீட் ஆகாது. அந்த பிஸின்ற வேர்டு தான் என்ன பண்ணுது, அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ அந்த பிஸி அங்கே என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா, கிராமர் படி காம்ப்ளிமெண்ட்டாக செயல்படுது. நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிருப்போம், ஸ்கூல்ஸில் படித்தோம், காலேஜ்லேயும் வந்திருக்கு. சப்ஜெக்ட் வேர்பு, ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்பு, காம்ப்ளிமெண்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அட்ஜெக்ட்லாம் படித்தோம் இல்லையா, அந்த காம்ப்ளிமெண்ட் தான் இது. அப்போ என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கிற போகிறோம், இதுக்குள்ள ஸ்பெல்லிங் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு 3 கம்ப்ளீட்னு வருது பாருங்கள். COMPLE எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு மீனிங்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அடாப்ட், ADAPT, அடாப்ட். அது கூட நம்ம இப்போ எதை கம்பேர் பண்ணுறோன்னா ADOPT, அடாப்ட் அப்படிங்கிற கூட நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ADAPT, இன்னொன்று என்னது ADOPT. ஸோ இந்த அடாப்ட்டுக்கும் இந்த அடாப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நமக்கு தெரியணும். மேக் சம்திங் சூட்டபிள் ஃபார் அ நியூ யூஸ் ஆர் பர்பஸ், மாடிஃபை அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு சூழலுக்கு ஏற்றது மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கிறது, நம்மளை மாடிஃபை பண்ணிக்கிறது, நம்மளையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தையோ நம்ம மாற்றிக்கிறதுக்கு பேர் என்னது? அடாப்ட். ஏ. ஹாஸ்பிட்டல்ஸ் ஹேவ் ஹேட் டு பி அடாப்டட் ஃபார் மாடர்ன் மெடிக்கல் ப்ராக்டிஸ். இப்போ உள்ள மாடர்ன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகம் அட்ஜஸ்டட் டு நியூ கண்டிஷன்ஸ். இது நான் முதல்ல சொல்ல டெஃபினிஷன். நம்மளே புதிய சூழலுக்கு ஏற்றது மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா அடாப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய நவுன் ஃபார்ம் வந்து அடாப்டேஷன். நவுன் ஃபார்ம் வந்து அடாப்டேஷன். இந்த அடாப்டுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்?
இந்த அடாப்ட் என்ன? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், a large organization can be slow to adapt to change. அதாவது தன்னை மாற்றிக்கிறது வந்து அதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அடாப்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, legally take and bring it up as one's own. Legally take and take another's child and bring it up as one's own அப்படின்னு அர்த்தம்னா, இன்னொருத்தருடைய குழந்தைய நம்ம எடுத்து நம்ம குழந்தை மாதிரி வளர்க்குறது. நம்ம தமிழில் வந்து தத்தெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த அடாப்டுடைய மீனிங். There are many people eager to adopt a baby. குழந்தை தத்தெடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. Choose to take up, follow or use. இந்த அடாப்டுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, choose to take up, follow or use. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பின்பற்றுறதுக்கு நம்ம தேர்வு செய்கிறதுக்கு இல்லையா, சூஸ் பண்ணுறது, அந்த அர்த்தத்துலேயும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். This approach has been adapted by many big banks. நிறைய பேங்க் வந்து இந்த அப்ரோச்சை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அப்போ தத்தெடுத்து வளர்க்குறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து புதுசாக ஒரு ப்ரொசீஜரையோ, ஒருத்தவங்களுடைய ஆட்டிடியூடையோ, ஒருத்தவங்களுடைய இதையோ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு அடாப்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே வேர்பு தான். இங்கே வந்து வேர்பு, இங்கேயும் வேர்பு. இந்த அடாப்டுக்கு நவுன் ஃபார்ம் வந்து அடாப்ஷன். தத்தெடுக்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னது? அடாப்ஷன். ADOPTION. இதுக்கு வந்து அடாப்டேஷன். இது வேற நவுன், இது வேற நவுன் ஃபார்மெட்டு. வேர்பு தான் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இங்கே ஏ, இங்கே ஓ, ரெண்டு தான் வித்தியாசம். அடுத்து இது மாதிரியே சவுண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு வேர்டு, இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அது ரெண்டும் வேர்பு. இது வந்து அடாப்ட். இது வந்து என்னென்னா அட்ஜெக்டிவ். நவுனாகவும் இதை யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் இது அட்ஜெக்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மீனிங் என்னென்னா, ஹைலி ஸ்கில்டு, வெரி ப்ரொஃபிஷியன்ட் ஆர் எக்ஸ்பர்ட் அட் சம்திங். நவுன் ஃபார்மில் ஹேவிங் நேச்சுரல் எபிலிட்டி டு டூ சம்திங் தட் நீட்ஸ் ஸ்கில். அதாவது ரொம்ப எக்ஸ்பர்ட்டில் இருக்காங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்கிறதுல, ரொம்ப ஸ்கில்டாக இருக்காங்கன்னா, ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா அடாப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஆப்ஷன்ஸ்லையோ சினானிம்ஸ்லையோ ஸ்கில்டு ப்ரொஃபிஷியன்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வேர்டாக இருக்கும். அடாப்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து டக்குன்னு நமக்கு ஞாபகத்தில் இருக்காது, கன்ஃபியூஸ் பண்ணுவோம், ஒருவேளை அந்த அடாப்டாக இருக்குமோ அப்படின்ட்டு. இது வந்து அட்ஜெக்டிவ். இதோடைய மீனிங் எக்ஸாம்பிள், அடாப்ட் இன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறதுல அவர் ரொம்ப ஸ்கில்டான ஆள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம அடாப்ட்னு நம்ம பேசும்போது யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்கில்டுன்னு தான் நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம், இல்லைன்னா எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு போயிடுவோம். அடாப்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபார்முலான ஒரு வேர்டு, எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக வரும். அண்ட் அடாப்ட் ஜக்லர். ஜக்லர்னா தெரியும் இல்லையா, அப்படி தூக்கி போட்டு பிடிப்பாங்க இல்லையா, நிறைய இதை தூக்கி போட்டு ஒரே நேரத்தில். அது என்னென்னா ஜக்லர், அடாப்ட் ஜக்லர். she is very adept at. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த அடாப்ட்ன்ற வேர்டு வரும்போது அட்டு தான் ப்ரிப்போசிஷனாக வரும். அதையும் கூட நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அடாப்ட் அட் டூயிங் சம்திங். அவள் வந்து மீடியாவை டீல் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப திறமையான ஆள் அப்படின்னு அர்த்தம். அமியபிள் அண்ட் அமிக்கபிள். அமியபிள் அண்டு அமிக்கபிள் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கு. இந்த ரெண்டோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே க்ளோஸாக இருக்குது, ரைமிங்காக இருக்குது இல்லையா, அமியபிள் அண்டு அமிக்கபிள். அமியபிள்னா என்ன மீனிங் அப்படின்னா, அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், ஃப்ரெண்ட்லி ப்ளசன்ட் பர்சன். ஒரு ஆள் வந்து ரொம்ப நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காருன்னா ஹீ இஸ் அமியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறது உங்களை வந்து நம்ம அமியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அமிக்கபிள்னா என்ன அப்படின்னா, ரிலேட்டிங் டு பிஹேவியர் பிட்வீன் பீப்புள் தட் இஸ் ப்ளசன்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆஃபன் டெஸ்பைட் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்ற இவ்வளோ பெரிய டெஃபினேஷனை ஞாபகம் வச்சுக்கிறத விட ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவுமே வெக்காபுலரி பில்டிங் நம்ம பண்ணும் பொழுது டெஃபினேஷன் வந்து நம்மளுக்கு டக்குன்னு புரியாது, ஆனால் எக்ஸாம்பிள் வந்து நல்லாவும் புரிய வைக்கும், அந்த வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் உதவி செய்யும். அதனால எந்த ஒரு வேர்டு நம்ம படித்தாலும் ஒரு கான்க்ரீட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். amicable relationship, solution, divorce, amicable breakup. ஸோ இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இல்லை நம்ம இனிமேல் நமக்கு செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மனசு சம்மதிச்சு பிரிஞ்சுக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் அமிக்கபிள் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது.
பிரேக்கப்லையுமே இப்போ அப்படி பண்ணிக்கிறதெல்லாம் இருக்குது. வேண்டாம் அப்படி நம்ம உனக்கு எனக்கு செட் ஆகாது போல் அப்படின்னு அவங்க வேறு யாராவது லவ் பண்ணிட்டு போய்டுறது, இவர் வேறு யாராவது பண்ணிட்டு போய்டுறது, அந்த மாதிரி இருந்தாலும் அது அமிக்கபிள் பிரேக்கப்னு சொல்லலாம். தமிழில் இந்த வேர்டுக்கு வந்து ஒரு அழகான மீனிங் இருக்குது. சுமூகமானன்னு அர்த்தம். சுமூகமான தீர்வு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பிரச்சனை இருக்குது 2 பேருக்கு இடையில், அதுக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும். அந்த தீர்வு வரும்போது கூட சில பேருக்கு இடையில் சண்டை வரும். ஆனால் அப்படிலாம் எந்த சண்டையும் வராமல் பரஸ்பரம் சம்மதிச்சு மியூச்சுவலாக ஒரு சண்டை இல்லாமல் நல்ல முறையில் அதை பேசி அவங்க தீர்த்துக்கிறாங்கன்னா அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா அமிக்கபிள். இந்த 2 வேர்டுக்குமே ஃப்ரெண்ட்லின்ற மீனிங் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்லிங்கிறது ஆளுக்கு யூஸ் பண்ணும் பொழுது அமியபிள் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அமிக்கபிள் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பீப்புளுக்கும் யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் வந்து விஷயங்கள், அதாவது சுமூகமான ஒரு விவகாரத்து, சுமூகமான ஒரு தீர்வு அப்படின்னு வரும்பொழுது அவங்க அமியபிள்னு யூஸ் பண்ணுறதில்ல. வி யூஸ் ஒன்லி த வேர்ட் அமிக்கபிள். ஸோ அமியபிள் அண்டு அமிக்கபிள் 2 வேர்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். His manner was perfectly amicable but I felt uncomfortable அப்படின்னு கொடுத்துருக்கு. அவருடைய மேனர் வந்து ரொம்ப அமிக்கபிளாக இருந்துச்சு, அதாவது சுமூகமாக இருந்துச்சு, இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 2 வேர்டும் ஃப்ரெண்ட்லிங்கிற அர்த்தத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரும்பாலும் திங்ஸ்னு வரும் பொழுது அமிக்கபிள் யூஸ் பண்ணுறாங்க, பீப்புள்னு வரும் பொழுது அமியபிள் யூஸ் பண்ணுறாங்க. இதற்கு சினானிம்ஸ் என்ன இருக்குது? அமியபிளுக்கு என்ன சினானிம் இருக்குன்னா, அஃபபிள் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். கார்டியல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஜீனியல். ஸோ கார்டியல், ஜீனியல், அஃபபிள் இதெல்லாம் இதோடைய சினானிம்ஸ். ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னா அதுக்கு நிறைய சினானிம்ஸ் இருக்கும். சினானிம்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக இன்டர்சேஞ்சபிள் கிடையாது. அதாவது இந்த வேர்டு இல்லைன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் வந்து வேர்ட்ஸுங்களுக்கு இடையில் இருக்கும். எது எந்த சந்தர்ப்பத்துக்கு யூஸ் பண்ணுன்றது இருக்கும். பட் சில இடங்களில் வந்து அந்த வேர்டுக்கு பதிலாக அந்த வேர்டை யூஸ் பண்ணலான்னு இருக்கும். அதனால் சினானிம்ஸ் நம்ம படிக்கும் பொழுதும் அந்த வேர்டுக்கு உள்ளான எக்ஸாம்பிள் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். அமிக்கபிளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி, அப்புறம் கன்ஜீனியல். இங்கே ஜீனியல்னு கொடுத்துருக்கு இல்லையா, இங்கே என்னது கொடுத்துருக்கு? கன்ஜீனியல். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அப்புறம் கன்விவியல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ கன்ஜீனியல், ஜீனியல், கார்டியல், கன்விவியல் இது எல்லாமே இந்த 2 வேர்டுக்கு உண்டான ஒரு அப்ஜெக்டிவ் சினானிமாக இருக்குது. ஸோ நம்ம வேர்ட் பவர் இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த வேர்டுகளையும் நம்ம அது கூட என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். arduous adjective, assiduous இதுவும் adjective தான். So arduousனா என்ன மீனிங்? an activity that is difficult and takes a lot of effort and energy அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வேலை நம்ம செய்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமானதும் கூட, அதே நேரத்தில் அதிகமாக டைமும் எடுத்துக்கும். இப்போ நம்ம மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டால் அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு, நிறைய டைமும் ஆச்சு, வேலையும் வந்து ஈஸியான வேலை கிடையாது, டிஃபிகல்ட்டு. அப்போ இந்த 2 விஷயமும் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது கஷ்டமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டைமும் எடுத்துக்கும். அந்த மாதிரியான எந்த டாஸ்காக இருந்தாலும், ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஆர்டுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சும்மா கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவோம். அந்த ஒரு கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரது கூட நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சமயத்தில். அதெல்லாம் ஆர்டுவஸ் டாஸ்க்குன்னு சொல்கிறது இல்லை. நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமானதாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டைம் எடுத்துக்கணும். இப்போ வந்து மலை ஏறுறதா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆர்டுவஸ் டாஸ்க்கு தானே. மலை ஏறி போகிறதுங்கிறது வந்து லேசான விஷயம் இல்லை. இப்போ கிளைம்பிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆர்டுவஸ் டாஸ்க். அந்த மாதிரியான டாஸ்க்கெல்லாம் ஆர்டுவஸ்ன்னு சொல்லுவோம். அசிடுவஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இங்கே எக்ஸாம்பிள், an arduous climb, an arduous task, an arduous journey. ஸோ இந்த 3 கூடயும் இந்த வேர்டு வந்து கொலோகேட் ஆகும். ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து எந்த நவுன் கூட யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அட்ஜெக்டிவ்ஸ் எப்போயுமே எது கூட தான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் கூட போகும். ஸோ அந்த வேர்டு வந்து எந்த வேர்டாக இருக்குது, நவுனாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அசிடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ட் ஒர்க்கிங், அதே நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த வேலையை. அப்போ வந்து இவங்க எப்படின்னா ஏஎஸ்எஸ் ஆஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுதுன்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுதை பொதி சுமக்கிற மாதிரின்னு சும்மா ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி. இப்போ வந்து இவங்க எப்படின்னா அசிடியஸ் பீப்புள் எப்படின்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, அதே நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னா கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க.
ஹார்ட் ஒர்க்கிங்காக மட்டும் இருக்க மாட்டாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கிங்காகவும் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அசிடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 வேர்டும் ஆர்டுவஸ் அசிடியஸ்னு ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்குது. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு ஆர்டுவஸ் டாஸ்க்கை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அவர் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட கொடுத்தா அது நல்லா இருக்கும்னா ஒரு அசிடியஸான பர்சன் கிட்ட கொடுத்தா நல்லாயிருக்கும். டாஸ்க் எப்படிப்பட்டது? ஆர்டுவஸ். அதை யாரால் திறம்பட செய்ய முடியும்? இந்த மாதிரி ஆளுங்களால். எந்த மாதிரி ஆளுங்களால்? அசிடியஸான ஆளுங்களால். ஸோ இந்த 2 வேர்டும் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இதை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். ஆர்டுவஸ் டாஸ்க், அசிடியஸ் பர்சன். ஸோ இந்த 2 நீங்கள் சேர்த்தே ஞாபகம் வச்சுக்கலாம். அசிடியஸ் ரிசர்ச். ஸோ இது ஆளுக்கு மட்டும் இல்லை, திங்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அசிடியஸ் ரிசர்ச்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி முயற்சிகளுக்கும் அசிடியஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட், அவர் வந்து ரொம்ப ஒரு அசிடியஸ் ஸ்டூடெண்ட்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ஸ்மார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். The government has been assiduous in the fight against inflation. இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். அந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப அசீரியஸாக இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ சினானிம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஆர்டுவஸுக்கு சினானிம்ஸ் வந்து பேக் பிரேக்கிங், முதுகையை உடைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூவெல்லிங், லெபோரியஸ், ஹார்டு. இந்த வேர்டு எடுத்துக்கோங்களேன், ஹார்டு. இது ரைமிங்கை பாருங்களேன். இந்த ஆர்டுவஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு உள்ள அந்த 3 லெட்டர் இருக்குல்ல, ஆர்டு, அது ஹார்டு மாதிரி தான் இருக்குது. அதனால் அது ஈஸியாக அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டுவஸ், ஹார்டு, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பேக் பிரேக்கிங்னா முதுகையே உடைக்கிற அளவுக்கு இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டமானது. அதே மாதிரி லெபோரியஸும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குரூவலிங் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசீரியஸுக்கு சினானிம்ஸ் வந்து டிலிஜென்ட். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேர்டு. டிலிஜென்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து அசீரியஸை விட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டிலிஜென்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, டிலிஜென்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிலிஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ஸ்மார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு அர்த்தம்.